மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருது. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாசம் பிறக்கிறது. புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அந்த அனுகிரகமாகப்பட்டது, அந்த அருட்கடாட்சமாகப்பட்டது, பெருமாளுடைய அருட்கடாட்சமாகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு தான் இந்த மாதத்துல. ஏன்னா 17ஆம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமின்றது எப்படி ஒரு முழு நிலவாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே சத்யநாராயணா பூஜை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ கடாட்சங்கள், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்றது ஒரு சிறப்பான ஒன்று. அதுல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த நாள்லயே நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாயிருது. மகாலயபட்சம்னு சொன்னாலே அதாவது அந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் தான் அந்த மகாலயபட்சம். இது 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த 15 நாள்ல எல்லோருமே அசைவ உணவை தவிர்த்து அந்த முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து அவர்களுடைய கடமைகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்து விமோசனம் அடைவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் இந்த 15 நாட்கள் உகந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் பகவான், அடுத்து கன்னியில பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, கும்பத்துல சனி வக்கரமா இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கு. அதாவது 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு பயிற்சியும், அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். அடுத்து இறுதியில மாதத்தின் இறுதியில 23ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆக போறார். இந்த புதனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்துல 2 தடவை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சி 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் சூரியன் பகவான். இதனால இந்த ராசி அன்பர்கள், எல்லா ராசி அன்பர்களுமே அந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தால எல்லா ஒரு நல்ல பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அடுத்து 18ஆம் தேதி சுக்கிரனாக கூடியவர் அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த சுக்கிரனாக கூடியவர் பயிற்சி ஆகும் போது இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதுல ஒரு சில மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஏன்னா கால புருஷனுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆக போறார். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நேரம் என்னன்னு சொன்னோம்னா, செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசிக்கே பெயர்ச்சியாகி வராரு 17ஆம் தேதி. அதனால உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கை கேட்டுற தூரத்துலதான் இருக்கு.
நீங்க சில முயற்சிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இதுல இருந்து ஒரு மனம் தளராம நீங்க வந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க தொழில்ல நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சுட்டு இருந்திருக்கிறீங்க. நிறைய பேர் உங்க தொழில்ல ஏன்டா நம்ம இந்த தொழில செய்யறோம். ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அறிவுரை, அதாவது இந்த தொழிலை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் கொடுத்துருக்கிறீங்க. அவங்க எல்லாம் இன்றைய பொழுதுல நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில்ல நீங்க எந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நலிவடைந்த நிலைமையில இருக்கிறீங்க. இந்த தொழில அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா சிம்ம ராசின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. அவனுக்கு என்ன சிம்ம ராசி, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் நிறைய ஒரு அப்பமானங்களை, அசிங்கங்களை நிறைய இடத்துல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக வேலை இழப்புக்கு கூட ஆளாகி இருக்கிறீங்க. உங்களைய அந்த டெர்மினேட் பண்ற அளவுக்கு, சில பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சஸ்பெண்ட் பண்றக்கூடிய அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்துல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த செப்டம்பர் மாதம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். ராசியிலேயே சூரியன் ஆட்சி பெற்று வர்றாரு. அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகக்கூடியவர் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது சில தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். நிறைய சிம்மராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதே சமயத்துல கணவன் மனைவி ஒற்றுமை என்றது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கிடையே இல்லவே இல்லை. ஏன்னா 45 வயசாயாச்சு, இன்னும் நம்ம ஒரு ஸ்டெடியான ஒரு லைஃபுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக தான் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு மாற்றங்களை விட இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் வேலை இழப்புல இருக்கிறீங்க. ஏன்னா அந்த கார்பரேட் கம்பெனிஸ்ல எடுக்கக்கூடிய அந்த வேலை இழப்புகள் மூலமாக நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கே வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள் இருக்கு. சில பேர் நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம அந்த வேலையை தேடிக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சு ஒரு 6 மாத காலமாக தேடிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வேலைன்றது ஒரு காம்படிஷன் லெவல்ல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே வெற்றி அடைந்து வரக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக நிறைய ஒரு தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது எங்க போனாலும் ஒரு தடையாகவே இருக்கு, நம்மளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், அந்த செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சூடான கிரகம். அப்படி இருக்கும்போது அந்த தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் போது நிறைய சிம்மராசி என்பர்கள் கட்டிட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் தொழில்ல இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. சில பேர் அந்த நிலம் வாங்கி விற்கக்கூடிய அந்த கமிஷன் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் ஒரு மந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தொழில் எல்லாமே சுறுசுறுப்பாகுவதற்கு உண்டான ஒரு சிறந்த மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போது. இந்த செப்டம்பர் மாதத்துல நிறைய பேருக்கு குழந்தை பேரு பாக்கியம்ன்ற ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த மாதம். ஏன்னா குழந்தை பேர்ல சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கவனம் செலுத்தினது இல்லை. திருமணமாகி 3 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நாங்க இது நாள் வரைக்கும் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனாலும் இப்போ என்னவோ எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு எப்போதுமே ஒரு 24 hours ஒரு இயந்திர வாழ்க்கையை சந்தித்து கொண்டு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கு.
நீங்க இது நாள் வரைக்கும் மற்றவர்களுக்காக உழைச்சிருப்பீங்க. உங்களுக்காகன்னு நீங்க ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை இந்த சிம்மராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாதம் அந்த குழந்தை பேருன்ற ஒரு பாக்கியம் கிடைப்பதற்கும், சில பேருக்கு நிறைய பேரு அந்த குழந்தை பேருக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு சக்சஸ் ஆகுமா? ஏன்னா சில பேர் இந்த செப்டம்பர் மாதத்துல நாங்க அறுவை சிகிச்சை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு குழந்தை ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமாக இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் தானாகவே அமைவதற்கு உண்டான ஒரு காலமும் உங்களுக்கு நெருங்கி வந்துருச்சு சிம்மராசி என்பர்களுக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இதன் மூலமாக தான் நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு தேவையில்லாத விவாதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதற்காகவே நீங்க செலவு செய்த அந்த ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மிகவும் சோர்வடைந்த நிலையில இருக்கிறீங்க. ஏன்டா நம்ம இந்த வேலைக்கு போறோம்? ஏன்னா அந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள். எதையுமே வைராக்கியத்தோட செய்யணும் அப்படின்னு நீங்க எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில சில செயல்கள், சம்பவங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான ஒரு, அதாவது குழந்தைங்க இன்னும் செட்டில் ஆகலையே, படிச்சாச்சு, கல்யாணம் ஆயாச்சு, இன்னும் அவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலையே, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு மனக்கசப்புகள் இருக்கிறதுனால அந்த வேலையில மிகப்பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இதனால வேலையை இழக்கக்கூடிய அபாயங்கள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதெல்லாமே மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம். எப்பண்டா வேலை போயிடும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க, ஒரு பயத்தோட இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மீண்டு வெளியில வந்துட்டீங்க. செப்டம்பர் மாதத்துல இருந்து அந்த வேலையில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெண்கள் நீங்க சுயமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் சிம்மராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தொழில் சம்பந்தமாகவும் சரி, அதாவது வருமானம் சம்பந்தமாகவும் சரி, நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த மாதமாக இருக்க போது. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த மாதம். பிஆர் அப்ளை பண்ணீங்கன்னா அது அப்ரூவல் ஆகுவதற்கும், அடுத்து யார் யாரெல்லாம் விசா அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ, வெளியூருக்கு வேற கண்ட்ரிஸ் போறதுக்கு விசா அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அது அப்ரூவ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நீங்க சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஒரு ஜாதகம் எழுதணும், என்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், எங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, சில பேர் திருமண முயற்சிகள் எடுக்கும் போதுதான் ஜாதகத்தையே தேடுவீங்க. அப்படி இருக்கும்போது ஜாதகம் கைக்கு கிடைக்காது. சில பேருக்கு எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணதுல ஜாதகம் மிஸ் ஆயிருக்கும். அப்படின்றவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் தரோம். இந்த மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.